ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி நார்த் சார்பில் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி நார்த் புதிய தலைவர் இசக்கியப்பன் பதவி ஏற்பு விழாவை முன்னிட்டு நெல்லை டவுன் குறுக்குத்துறையில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் சங்க தலைவர் இசக்கியப்பன் முதியோருக்கு அன்னதானம் வழங்கியதுடன் ஆண் முதியோருக்கு உடுக்கை, சட்டைகள், லுங்கிகள் மற்றும் பனியன்களையும் வழங்கி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தார். நிகழ்ச்சியில் கிளப்பு செயலாளர் ராஜகுரு, உடனடி முன்னாள் தலைவர் ரத்தீஷ், முன்னாள் தலைவர்கள் மதுசூதன், பழனியப்பன், பொருளாளர் சுரேஷ், ஆபிரகாம், கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு சேவை பணியில் ஈடுபட்டனர். முதியோர் இல்ல நிர்வாகிகள் ரோட்டரி கிளப்பின் சமூக அக்கறைமிக்க சேவையை பாராட்டி நன்றியை தெரிவித்தனர். இந்நிகழ்வு முதியோருக்கு மனிதநேய சேவை மனப்பான்மையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது என்றால் அது மிகையாகாது. வருகிற 29ஆம் தேதி ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி நார்த் தலைவர் இசக்கியப்பன் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதில் தலைவர் இசக்கியப்பன் மிக சிறந்து விளங்குகிறார் என்றால் அது மிகையாகாது. ஜூலை 1ஆம் தேதி மரக்கன்று நடும் விழாவில் பாளையங்கோட்டையில் உள்ள கிறிஸ்துராஜா பள்ளியில் மிக சிறப்பாக நடத்தினார். அவருடைய ஆர்வத்தை நாம் காண முடிவதை நாம் காணலாம். உறுப்பினர்களை உதவியுடன் மிக சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்கிறார் தலைவர். உறுப்பினர்களே புகைப்படம் எடுக்கும் காட்சியும் நாம் காண்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முதியோர் இல்லத்திற்கும் அவர் அன்னதானங்களை இவருடைய மிக சிறந்த சேவையை உறுப்பினர்களும் வெகுவாக பாராட்டி அவருடன் களம் இறங்கி செயல்படுவதை நாம் காண முடிந்தது. இந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்துவதில் அவர் ஆர்வம் காட்டி வருகிறார். மாவட்ட திட்டங்களான தையல் மிஷன்கள் வழங்குதல், பிரிண்ட் ஆட்டோ வழங்குதல் என மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து செயல்படுவதில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதை நாம் காண முடிந்தது. இவருடன் செயலாளர் ராஜகுரு, முன்னாள் தலைவர்கள் மதுசூதன், பழனியப்பன், முன்னாள் உடனடி தலைவர் ரத்தீஷ் ஆகியோர் இந்த சிறப்பான பணியில் ஈடுபட்டு அவரை உற்சாகப்படுத்தி வருவதை நாம் காண முடிந்தது. முதியோர் இல்லத்தில் அவர் உணவு பரிமாறும் முறையையும் செயலாளர் அவருடன் இணைந்து செயல்படுவதையும் மற்ற உறுப்பினர்கள் இணைந்து செயல்படுவதையும் காணும் பொழுது மிக மகிழ்ச்சியாகவும் மக்களிடத்தே பெரிய வரவேற்பையும் பெற்றுள்ளது என்றால் அது மிகையாகாது. காந்தி போர்டு அமைதியாக இருந்து காந்தி கிருஷ்ணன் என்னுடைய சிறப்பு விருந்தினராக எங்களுடைய மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் மற்றும் சிங்கப்பூர் சிவகாசியிலிருந்து வந்திருக்கும் எங்களுடைய வருங்கால கவர்னர் சண்முகராஜ் சார் அவர்களுக்கும் எங்களை வழிநடத்த காத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய கவர்னர் துணை ஆளுநர் ஆதிபெருமாள் சார் அவர்களுக்கும் 2026-27 ஆண்டு மிகவும் சிறப்பாக எடுத்து செல்ல காத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய அமிர்தலிங்கம் அவர்களுக்கும் சுறுசுறுப்பாக சிறப்பாக கொண்டு செல்ல இருக்கும் காத்துக் கொண்டிருக்கும் செயலாளர் பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடன் இந்த ஒரு வருடம் பயணித்த அன்பு தம்பி சரவணன் என்னுடைய செயலாளர் அவர்களுக்கும் என்னை இந்த வருடம் மிகவும் அழகு பார்த்த எங்களுடைய பாட்டாளிக்கோட்டை ரோட்டரி சங்கத்தில் மூத்த தலைவர்களும் மற்றும் செயலாளர்களும் என்னுடைய கௌரவ உறுப்பினர்களுக்கும் மற்றும் என்னுடன் பயணித்து பல சேவைகளுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ரோட்டரி சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் என்னுடைய இறைமணிந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சேவை நமது மூச்சு, சமூக நலனே எனது இலக்கு. இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக பண்ணேன். நான் பெல்ஸுக்கு போய்ட்டு வந்தேன். எங்களுடைய கவர்னர் தினேஷ் பாபு அவர்கள் நல்ல சூப்பராக எனக்கு வழிகாட்டிகள் கொடுத்தாங்க.
அந்த வழிகாட்டல் படி இந்த வருடம் வந்தோடனே ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நான் மறக்க முடியாத நாள், திருநெல்வேலி ஜோனில் இருக்க ரோட்டரி எல்லாத்தையும் இன்னும் இணைத்து குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக கொண்டாடும் சொல்லி திட்டத்தை வகுத்தேன். அதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த துணை ஆளுநர்களுக்கும் மற்றும் அதை சார்ந்து இருக்கும் ரோட்டரி தலைவர்களுக்கும் செயலாளருக்கும் நான் உண்மையிலேயே மறக்க முடியாத நாள். அவங்களுக்கும் தெரியும். அது சிறப்பு விருந்தினராக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு செல்ல குழந்தைகள் தான். அது கூலி என்ற திரைப்படத்தை நான் ஒன்றாக இணைத்து அவ்வளோ மகிழ்ச்சிகரமாக கொண்டாடினேன். அதை மறக்க முடியாத நாளாக அமைந்தது. அதுபோல் ஹார்ட் கேம்ப்ங்கிறது சும்மா நம்ம எல்லாருமே நடத்திருக்கோம். ரோட்டில் எல்லாருமே ஹார்ட் கேம்ப் நடத்துகிறோம். அதுவும் ஸ்பெஷலாக நான் ஒரு ஹார்ட் கேம்ப் நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற பயனாளிகளுக்கு 5 லட்சம் விபத்து காப்பீடு கொடுத்து நான் ஹார்ட் கேம்ப் நடத்தினேன். அது ஒரு மிக சிறப்பு இந்த மாவட்டத்திலே. அதே மாதிரி நெல்லை மேரத்தான் புதிய தலைமையோட சேர்ந்து ஒரு 2000 இளைஞர்களுக்கு வந்து ரோட்டரியை பற்றி தெரியணும், விழிப்புணர்வு ஆகணும் அப்படிங்கிற நான் எடுத்த சில திட்டங்கள். அது உண்மையை எனக்கு சூப்பராக பயணிச்சு. அது பாளையங்கோட்டை ரோட்டரி சேர்ந்து நல்ல ஒரு வெளியே பாயிண்ட் கிடச்சிச்சு. அதுக்கு நம்ம ரோட்டரியோட எல்லாரோட சப்போர்ட் இருந்துச்சு. அது 2000 இளைஞர்களுக்கு ரோட்டரி பற்றி விழிப்புணர்வு பண்ணி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தோம். அதுக்கு நன்றி. குறிப்பாக சொல்லப்போனால் பாளையங்கோட்டையில் வந்து பொங்கல் விழா நடத்தணும். முதல் பொங்கல் விழா, அதுவும் குடும்ப பொங்கல் விழா, கிறிஸ்மஸ் அண்ட் பொங்கல் விழா குடும்பத்தோட பாளையங்கோட்டை முதல் முறையாக நடத்தணும். அதுக்கு எனக்கு பாளையங்கோட்டை ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் தலைவர் செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் கொடுத்து சூப்பராக பண்ணிடணும். அதே மாதிரி கிராமப்புற ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரோட்டின்னு என்னன்னு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் என்னோட ஸ்பெஷலாக இருந்துச்சு என்ன பார்த்தீங்கன்னா, ரூரலில் போய் ரோட்டரியை வந்து விழிப்புணர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து மினி மேரத்தான் நடத்தினேன். அந்த மினி மேரத்தான் நடத்துறது கிட்டத்தட்ட ஒரு 1000 நண்பர்களோட இளைஞரோட சேர்ந்து மினி மேரத்தான் சூப்பராக பண்ணேன். நான் ஆசைப்பட்டு எடுத்த ரோட்டரி பதவி அது வந்து எதுக்காக எடுத்தேன்னா, அந்த தாமிரபரணிக்கு நான் வந்து ஏதாவது ஒரு சேவை செய்யணும் அப்படிங்காக நான் எடுத்தேன். அந்த சேவைக்காக எனக்கு கிடைச்ச ஒரே பொக்கிஷம் என்ன பார்த்தீங்கன்னா, தாமிரபரணியில் கழிவு துணிகளை போட வேண்டாம், மாசுபடுத்த வேண்டாம் என்று நினைத்து அதுக்கு முதல் முறையாக தமிழ்நாட்டிலேயே நம்ம திருநெல்வேலியில் இருக்க பாளையங்கோட்டை ரோட்டரி சங்கம் தான் வால் பெயிண்டிங் பண்ணி மிக பிரமாணமாக பண்ணினோம். அதுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். நான் அதுபோல் பாளையங்கோட்டை ரோட்டரி சங்கம் ஆத்துப்பாலத்தில் வந்து கழிவுநீர் விழிப்புணர்வு பண்ணுறதும் பேர் பலகை வைத்ததும் நம்ம தான். இத்தனைக்கும் எனக்கு உதவிகரமாக இருந்த எனது அன்புள்ள ரோட்டரி சங்க உறுப்பினர்கள். இன்று நான் ஒரு வருடம் பயணித்தது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. கடந்த வருடம் இடையிடத்தில் நான் தலைவராக பதவியேற்கும் போது எனக்கு மைக்கு பேச வராது, கைகாலம் நடந்துச்சு. இன்னைக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ கூலாக இருக்குது. அதே மாதிரி அனைவரும் ரோட்டியோட இன்வால்மெண்ட்டாக எல்லாருமே பயணிங்க. வருங்காலத்திலும் உங்களுக்கும் நல்ல எண்ணங்கள் உற்பத்தியாகி நல்ல தொலைநோக்கோட செயல்படலாம். ஒவ்வொரு சேவையும் செய்வதற்கு முன் இறைவன் நம்மளுக்கு இந்த சேவை செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கான் அப்படி என்று நீங்கள் எல்லாரும் மனதிற்குள் நீங்கள் இறைவன் பிள்ளை என்று கைத்தட்டி தைரியமாக செய்யுங்கள். செலவு செய்வதை, பொது சேவைக்கு சேவை செய்வதை தயவு செய்து யாரும் எளிதிற்கு சேவை செய்ய வேண்டாம். எழுதாமல் சந்தோஷமாக மனசுக்கு பிடித்ததை சந்தோஷமாக செய்யுங்கள். இறைவன் உங்களுடன் பயணிப்பான். அந்த இறைவன் உங்களோட 100 பேரை உன்னை இணைத்து அந்த சேவையை செய்வதற்கு உதவிகரமாக இருப்பான். இதாக என்னோட அன்பான வேண்டுகோள். நன்றி. தேங்க்யூ. நன்றி தலைவர் அவர்களே. அவர்கள் வரவேற்புரை சேர்த்து திட்டத்தினையும் சேர்த்து அவர்கள் காலத்தில் செய்த அத்தனை திட்டங்களையும் புள்ளிவிவரமாக எடுத்துரைத்தார்கள். நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாய் உறுதியளித்த நமது மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் மற்றும் ஏஜி அவர்கள் மற்றும் வருகின்ற அத்துணை நண்பர்களை சார்ந்த அத்துணை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரையும் அவர்களது இல்லத்தரசிகளையும் வரவேற்று மகிழ்வதிலே பாளையங்கோட்டை ரோட்டரி சங்கம் பெருமிதம் கொள்கிறது. அனைவரையும் அன்புடைய ரோட்டரியன்களே, கடந்த ஆண்டில் தலைவராக திரு ரோட்டரியன் எல்இடி மாரியப்பன் அவர்களும் செயலராக ரோட்டரியன் சரவணன் ஸ்ரீனிவாசன் ஆகிய நான் செயல்பட்டேன். சர்வீஸ் அபோவ் செல்ஃப் என்ற உயரிய கொள்கையை வழிகாட்டியாக கொண்டு பல சமூக நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தினோம். ஒவ்வொரு உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் அர்ப்பணிப்பும் எங்கள் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் எங்களுடைய முன்னேற்றத்திற்கும் பெரும் பங்கு ஆற்றியது. முக்கிய சாதனைகள்: புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, மருத்துவ முகாம்கள், மரக்கன்றுகள் நடுதல், பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்குதல், குடிநீர் மற்றும் சுகாதார திட்டங்கள், இரத்த தான முகாம், பெண்கள் மற்றும் இளைஞர் திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் செய்தோம். முதல் நாள் எங்களது ப்ராஜெக்டாக பால் மரங்களை நட்டோம்.
பால்காரி சிலைக்கு மரியாதை செய்தோம். பின்னர் புதிய பெருந்தளத்தில் மாற்றுத்திறனாளிகள் வயதானோர் வருவதற்காக வீல் சேர் வழங்கினோம். பின்னர் பிளாஸ்டிக் கவர்னர்ஸ் நோட்டீஸ் வழங்கி பிளாஸ்டிக் இல்லா துணிப்பைகளை வழங்கினோம். ஒரு ஏழை மாணவருக்கு படிப்பிற்கு உதவினோம். டாக்டர்ஸ் டே கொண்டாடினோம். ஆடிட்டர்ஸ் டே கௌரவித்தோம். ஆடிட்டரை கௌரவித்தோம். பின்னர் ஜூலை 13 அன்று எங்களது ரோட்டரி சங்கத்தின் 7வது இன்ஸ்டாலேஷன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதில் எங்களது சிக்னேச்சர் ப்ராஜெக்டாக தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது மற்றும் வீல் சேர் முதியோர் இல்லத்திற்காக வழங்கப்பட்டது. மற்றும் இல்லத்திற்கு மசாலா பொருட்களை வழங்கினோம். பிளாஸ்டிக் விழிப்புணர்வு, தாமிரபரணி விழிப்புணர்வு மற்றும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களை மேடையில் கௌரவித்தோம். கல்வி உதவித்தொகை 2 மாணவ மாணவியருக்கு வழங்கினோம். ஒரு மாற்றுத்திறனாளிக்கு சைக்கிள் வழங்கினோம். அவருக்கு காது கேட்கும் கருவியும் வழங்கினோம். மற்றும் 2 காது கேட்காத முதியோர்களுக்கு காது கேட்கும் கருவி 2 நபர்களுக்கு வழங்கினோம். மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக 10th மற்றும் 12th அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு நன்கொடை வழங்கினோம். ஆகஸ்ட் கெட் டுகெதர் சென்றோம். எங்களின் ஒற்றுமையை போற்றும் விதமாக அது அமைந்தது. தலை செமினார் திரளானோர் சென்றோம். ஆகஸ்ட் தாய்ப்பால் வார தினமாக அன்று 3 பிரைமரி ஹெல்த் சென்டர் அங்குள்ள தாய்மார்களுக்கு ஃபீடிங் நைட்டி வழங்கினோம். இதில் 120 பயனாளிகள் பயன்பெற்றனர். ரோட்டரியில் முதல் முறையாக அனைத்து கிளப் உறுப்பினர்களும் மற்றும் செக்ரட்டரி அவங்க குடும்பத்தினரை இணைத்து கூலி பிரகடனத்தை குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து கண்டுகளித்தோம். மல்டி ஜோனல் மெம்பர்ஸ் ஓரியன்டேஷன் செமினாரில் கலந்து கொண்டோம். செப்டம்பர் 16 இன்ஜினியர்ஸ் டே அன்று அதன் 5 மரங்களை நட்டோம். மல்டி ஜோனல் லெவல் வீக்லி ஜாயிண்ட் கிளப் மீட்டிங் ஆர்சி பாலாங்கடை சபர் கிளப்புடன் இணைந்து நடைபெற்றது. அதில் சீஃப் கெஸ்டாக மரியாந்தினி அவர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்துராஜா பள்ளியில் நடைபெற்றது. டிஸ்ட்ரிக்ட் செமினார் அண்ட் பப்ளிக் இமேஜில் வலிமம் செமினாரில் கலந்து கொண்டோம். பின்னர் கெட் டுகெதர் இன்டர்நேஷனல் டூர் சென்றோம். இந்த வருடத்தில் மட்டும் 4 கெட் டுகெதருக்கு சென்றோம். அதில் 1 இன்டர்நேஷனல் கெட் டுகெதர். மாநகராட்சி பிரைமரி ஹெல்த் சென்டரில் வைத்து போலியோ சொட்டு மருந்து வழங்கினோம். 18/10 அன்று தீபாவளி கொண்டாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 25/10 அன்று காவேரி மருத்துவமனை இணைந்து PSK பொன்மகாலில் வைத்து இலவச உயர்தர இருதய பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கலந்து கொண்ட நபருக்கு 5 லட்சம் விபத்து காப்பீடு வழங்கினோம். டேலண்ட் இம்ப்ரூவிங் ப்ரோக்ராம் வாழ்க வளமுடன் நலமன்றத்துடன் இணைந்து யோகா 2 மாத காலம் சங்கர் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு போதை விழிப்புணர்வு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்தினோம். அதில் கலந்து கொண்ட பிளேயர்களுக்கு போதை விழிப்புணர்வு மற்றும் பிளாஸ்டிக் விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். கமலாபுரம் பள்ளி மாணவர்கள் சுற்றுலா செல்லும் போது அவர்களுக்கு தேவையான பிஸ்கட் மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது. நாகர்கோவில் குயின்ஸ் கிளப்புடன் இணைந்து பிளாக் எக்ஸ்சேஞ்ச் நடைபெற்றது. டிஆர்எஃப் செமினாரில் கலந்து கொண்டோம். சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் ட்ரீம் ஃபவுண்டேஷனுடன் இணைந்து அல்பன் நடுநிலைப் பள்ளியில் கொண்டாடினோம். மாணவர்களுக்கு விழிப்புணர்வு பிளாஸ்டிக் அவேர்னஸ் எல்லாரும். சாட்டர்டே அன்று ரோட்டரி கிளப் ஆஃப் சங்கரங்கோயிலுடன் இணைந்து ஜாயின்ட் மீட்டிங் நடைபெற்றது. ரோட்டரியன் BHF ராமசுப்ரமணியன் ராஜா அவர்கள் கலந்து கொண்டனர். இவர் 3212 மாவட்டத்தின் முதல் துணை ஆளுநர் ஆவார். - 8/12/25 எலக்ட் பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி ப்ரீசெட்ஸ் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. எங்களது உறுப்பினர்களின் குடும்பத்தினருடன் இணைந்து கலந்து குடும்ப விழாவாக நடைபெற்றது. முதல் முறையாக நெல்லை மாரத்தான் 2025 புதிய தலைமுறை தொலைக்காட்சியுடன் இணைந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை இணைந்து நடைபெற்றது. பிளாஸ்டிக் அவேர்னஸ் விழிப்புணர்வை நடத்தினோம். மகிழ் கான்ஃபரன்ஸ் திருவிழாவில் அதிகமான மெம்பர்ஸுடன் கலந்து கொண்டோம். ஸ்டார் கிளப் சார்பாக நடைபெற்ற நட்பை போற்றுவோம் முப்பெருவிழாவில் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டோம். ரோட்டரி கிளப் ஆஃப் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. ஆட்டோ டிரைவர்ஸ் அவர்களுக்கு சீருடை வழங்கி போதை விழிப்புணர்வை நடத்தினோம். ரிபப்ளிக் டே அல்போன் பள்ளியில் மாணவர்களுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்செந்தூர் பாத யாத்திரை செல்பவர்களுக்கு
சாலை பற்றிய விழிப்புணர்வு மற்றும் விஎம் சத்திரத்தில் வைத்து பாதயாத்திரை பக்தர்களுக்கு நீர் மற்றும் உணவு வழங்கப்பட்டது. சாலையில் நடக்கும் பொழுது ஒளிரும் பட்டை வழங்கப்பட்டது. பாளையங்கோட்டை ரோட்டரி சார்பாக இன்று வல்லநாட்டில் ட்ரக் அவேர்னஸ் மற்றும் 16/1/26 அன்று வல்லநாட்டில் வைத்து ட்ரக் அவேர்னஸ் மற்றும் மினி மாரத்தான் நடத்தினோம். முதல் முறையாக எங்களது உறுப்பினர்கள் குடும்பத்துடன் இணைந்து பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. முதல் முறையாக வாராந்திர கூட்டம் நடத்தி அதில் மனநல ஆலோசகர் டாக்டர் எம் உமர் அவர்கள் தினசரி வாழ்க்கையில் நிகழும் வாழ்வியல் விஷயங்களை பற்றி கூறினார்கள். விஞ்ஞான ரதம், சாரா மெட்ரிக் பள்ளி, பிடிவிடி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வல்லநாடு, அல்போன் நடுநிலைப்பள்ளி பாளையங்கோட்டை ஆகிய அந்த பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு விஞ்ஞான ரதம் மாணவர்களுக்கு அறிவியல் பூர்வமான விஷயங்களை கூறினோம். மாற்றுத்திறனாளிகளான வாலிபால் விளையாட்டில் கலந்து கொள்ள வந்த வீரர்களுக்கு கேன்சர் விழிப்புணர்வு மற்றும் போதை விழிப்புணர்வு டேக் கைகளில் ஒட்டப்பட்டு ஊக்கத்தொகை அவர்களுக்கு வழங்கி கௌரவித்தோம். கேன்சர் அவேர்னஸ் ஒர்க் ஷாப் ஃபார் ரோட்டேரியன்ஸ் நெல்லை கேன்சர் ஹாஸ்பிட்டல் நடத்தியது. அதில் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டோம். நமது மாவட்டத்தின் பிடிஜி இதே முத்தாநாச்சி அவர்களின் மறைவுக்கு அனைத்து ரோட்டரி சங்கங்களும் கிறிஸ்துராஜா பள்ளியில் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதிலும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டோம். விளையாட்டுப் போட்டியில் வெளிநாடு சென்று வந்த மாணவிக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கு 150 டெஸ்ட் பேட் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒரு மணமக்களுக்கு ஜிஓவி என்று மணமக்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டது. தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது. HIV-யால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வழங்கப்பட்டது. அவர்களின் ஊட்டச்சத்திற்காக டிஆர்எஃப் ஃபண்டாக $1100 வழங்கப்பட்டது. மாதந்தோறும் ட்ரீம் ஃபவுண்டேஷனுடன் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகிறது நமது சங்கம். தாமிரபரணி நதியை சுத்தப்படுத்துவோம், விழிப்புணர்வு போர்டு வைத்தோம். அங்குள்ள பாலங்களில் வால் பெயிண்டிங் செய்தோம். இந்த வருடம் எங்களுக்கு சிறப்பான மாவட்ட விருதுகள் மற்றும் பிரசிடென்ட், பெஸ்ட் செக்ரட்டரி, பெஸ்ட் கிளப் என்ற அவார்டு வழங்கி கௌரவித்தது ரோட்டரி சங்கம். எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியானது. நன்றி. நன்றி செயலர் அவர்களே. மிக துல்லியமாக ஒரு புத்தக வழியிலே, புத்தகம் போடும் அளவிலே மிக சிறப்பான முறையிலே அமைப்பிலே ஒரு சம்பிரதாய நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் அனைவரும் கண்கவர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய ரொட்டேரியன் மாரியப்பன் அவர்கள் அடுத்த சில நிமிடங்களில் தலைவராக பதவியேற்கின்ற திரு அமிர்தலிங்கம் அவர்களுக்கு ஆளுநர் அவர்கள் பாதம் அணிவித்து சிறப்பு செய்வார்கள், கரகோஷம் செய்வார்கள். ஆளுநர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ரொட்டேரியன் மாரியப்பன் அவர்களுக்கு முன்னாள் தலைவருக்கான ஐபிபி கரகோஷம் செய்வோம். இப்பொழுதிருந்து அவர்கள் ஐபிபி என்று அழைக்கப்படுகின்றார்கள். சங்க சேவைகள் திட்ட இயக்குநராகவும் விளங்குவார்கள். அடுத்ததாக செயலாளர் திரு ரவி பாஸ்கர் அவர்களுக்கு பதவியேற்பு மற்றும் சார்ட்டர் பதவியினை வழங்கினர். அடுத்ததாக பதிவேட்டினை நமது மாவட்ட ஆளுநர் கரகோஷம் செய்வோம். ஓகே. ரொட்டேரியன் முத்துமாரி அவர்கள் ரொட்டேரியன் சரவண சீனிவாசனுக்கு பேட்டர் மற்றும் காலரை டீச்சர் அவர்கள். Thank you, Treasurer. Good evening, respected on the days and off the days, distinguished chief guests, guest of honors, assistant governors, and Rotarians and my dear friends.
தலைவர் என்பவர் வழி காட்டுபவர் அல்ல, வழி உருவாக்குபவர். A true leader doesn't just show the way, he creates the way. It's my honor and privilege to introduce the president of the Rotary Club of Palangotai for the year 2026 to 2027. He was born on 8th December 1982. He holds a BCom and MBA degree. He is a successful star health insurance professional and financial wealth consultant dedicated to helping people secure their futures. He is also a proud chartered member of the Rotary Club of Palangotai, and he has served with the distinction as Youth Service Director, Club Secretary and Zonal Level IT Director. Today he takes charge as the 8th President of the prestigious club Rotary Club of Palangotai. Known for his leadership, integrity, commitment, teamwork and passion for his service, he is supported by his wife Mrs. S. Amuda Sankari Madam and their daughters Surya Shri and Magadi. பதவி என்பது பெருமை அல்ல, பொறுப்பு. சேவை என்பது கடமை அல்ல, நம்முடைய வாழ்க்கை. With this noble spirit, it gives me immense pleasure to introduce the President of Rotary Club of Palangotai for the year 26 to 27 is none other than it's our Rotarian G. Amiriyam. Ladies and gentlemen, with a big round of applause, let us warmly welcome our dynamic, young and energetic President for the year 26 to 27. Thank you. நன்றி. நமது பதவியேற்கக்கூடிய பதவியேற்றுள்ள தலைவரை பற்றிய ரத்தன சுருக்கமாக அஞ்ஞான முறையிலே பேசி அமர்ந்த நமது ரொட்டேரியன் டிபி ஜெய்சன் அவர்களை வாழ்த்துகிறேன். அடுத்ததாக நமது தலைவர் ரொட்டேரியன் அமிர்தலிங்கம் அவர்களுடைய ஏற்புரை. நன்றி. என் பெற்றோருக்கும் என்னை இன்றளவும் வழிநடத்தும் என் ஆசிரியர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கும் நான் வணங்கும் அம்மையப்பருக்கும் நன்றி செலுத்தி என்னுடைய ஏற்புரையை தொடங்குகிறேன். மதிப்பிற்குரிய முன்னாள் தலைவர்களே, உடனடி முன்னாள் தலைவர் பி. மாரியப்பன் அவர்களே, தலைமை விருந்தினராக வந்திருக்கும் மாவட்ட ஆளுநர் திரு காந்திகிருஷ்ணன் ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டிஜிஎன் ரோட்டரியன் எஸ். சண்முக நடராஜன் அவர்களே, சிறப்பு சங்கத்தின் துணை ஆளுநராக ரோட்டரியன் ஆறுமுக பெருமாள் அவர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, எம் சங்கத்தின் மதிப்புமிக்க உறுப்பினர்களே, இதர சங்கங்களில் இருந்து வந்திருக்கும் தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் அனைத்து ரோட்டரியன் நண்பர்கள், உடன் பணியாற்றும் நிறுவனத்தில் வந்திருக்கும் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நான் உங்கள் முன்னால் பாளையங்கோட்டை ரோட்டரி சங்கத்தின் தலைவராக நிற்பது மிகுந்த பெருமையையும் அதே நேரத்தில் மிகப்பெரிய பொறுப்பையும் ஏற்கக்கூடிய சூழலாக உள்ளது. இந்த உயரிய பொறுப்பை எனக்கு வழங்கிய எங்கள் சங்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட்டரி என்பது ஒரு அமைப்பு மட்டுமல்ல, அது மனித நேயத்தின் அடையாளம். தன்னாமற்ற சேவை என்ற உயரிய கொள்கையை உலகம் முழுவதும் செயல்படுத்தி வரும் ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாகவும் இன்று நம் பாளையங்கோட்டை ரோட்டரி சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்த பொறுப்பை நான் தனியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நம் சங்கத்தின் ஒவ்வொரு உறுப்பினரின் நம்பிக்கையையும் அன்பையும் எதிர்பார்ப்பையும் சுமந்து கொண்டு இந்த பொறுப்பை ஏற்கிறேன். அந்த நம்பிக்கையை நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு தருகிறேன். இந்த ஆண்டில் ரோட்டரி மாவட்டம் கையில் எடுத்துள்ள மாவட்ட திட்டங்கள் கிராமப்புறங்களை மேம்படுத்துதல், கிராமப்புற மக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்துதல், மாணவர்களின் கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மருத்துவ உதவிகள், இளைஞர் மேம்பாடு, பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் போன்ற பல துறைகளில் மக்களுக்கு பயனளிக்கும் சேவை திட்டங்களை மேற்கொள்ள விரும்புகிறோம். ஒவ்வொரு திட்டமும் சமூகத்தில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது நமது நோக்கம். இந்த இலக்குகளை அடைவதற்கு தலைவரின் முயற்சி மட்டும் போதாது, ஒவ்வொருவரின் ஒத்துழைப்பும் பங்களிப்பும் ஆர்வமும் மிகவும் அவசியம். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டால் இந்த ஆண்டு நமது சங்கத்தில் ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் என்பது எந்த ஐயமும் இல்லை. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், இந்த அளவுக்கு ரோட்டரியில் நான் வந்து பயணம் பண்ணுறதுக்கும், ஏன்னா பட்டய உறுப்பினராக 2019 இந்த சங்கத்தில் பதவியேற்றோம். யாருக்குமே ரோட்டரியினுடைய முன் அனுபவம் இல்லாமல் ஆரம்பித்த சங்கம், எப்படி போகிறது அப்படின்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சி ஆண்டாக 2022-23 அமைந்தது. அந்த ஆண்டு நான் செயலாளராக பணிபுரியும் போது திரு பாலமுரளி ரோட்டரியின் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் அவர் அன்று தலைவராக இருந்தார். இதயம் நலனை முத்து அண்ணாச்சி அவர்கள்
கவர்னராக இருந்தார். அவர் இன்று இல்லை. இருந்தாலும் அவருடைய நினைவுகளோடு நாங்கள் கற்றுக்கொண்ட அன்னைக்கு நாங்கள் ஆரம்பித்த அந்த பயணம் இன்று ரொம்ப சிறப்பாக எங்கள் சங்கத்தை வழிநடத்த உதவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளுடைய கவர்னர் சார் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஆற்றல்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி பற்றை வகுப்பு, அதாவது புதிதாக பயிற்சி எடுக்கக்கூடிய அணிகளுக்கு உண்டான பயிற்சியை நடத்துனாங்க. அந்த பயிற்சியில் ஆரம்பிச்சது தான் எங்கள் சங்கத்துடைய 100% ரிஜிஸ்ட்ரேஷன். ஏன்னா எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணி அன்னைக்கு எல்லாரையும் வர சொல்லி நாங்கள் அட்டன் பண்ண வச்சோம். அதுக்கப்புறம் தான் ரோட்டரியில் நம்மளுடைய பயணம் மாவட்டத்துக்குள்ளே வந்தது. நிறைய ஈடுபாடுகளோடு ஆரம்பித்த பயணம் இன்று வந்து ஒரு சிறப்பான வழிநடத்தல், முன்னாள் தலைவர்களுடைய சிறப்பான வழிநடத்துதல்களால் இன்று சிறப்பான ஒரு பயணத்தை மேற்கொண்டு போய்கிட்டு இருக்குது. அடுத்து என்னுடைய குடும்பம், உண்மையிலே என்னுடைய மனைவி இதுக்கு அதாவது ரோட்டரிக்கு மீட்டிங் போகிறோம் அப்படின்னா கூட எந்த விதமான ஒரு ஏதாவது என்ன சொல்கிறது, எந்த விதமான ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் சரி போங்க ஏதோ நடக்குது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது எல்லாருக்கும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் நடக்கிறது தான் இது. ஏன்னா எல்லா டைம்லையும் வந்து ரோட்டரி அப்படிங்கும்போது என்னடா போய் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கானா அப்படின்னு நினைப்பாங்க. பட் ரோட்டரி எனக்கு ஒரு பின்னாடி எனக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது எங்கள் சங்க நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் ரோட்டரியை வந்து நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இந்த ஆண்டு என்னுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு என்னால் ரோட்டரி சங்கத்தை, எங்கள் பழையங்கோட்டை ரோட்டரி சங்கத்தை மாவட்டத்தில் ஒரு சிறந்த சங்கமாக கொண்டு வர்றதுக்கும், மாவட்டத்துக்கு மாவட்ட ஆளுநருடைய முக்கியமான சில திட்டங்களில் எங்களுடைய அதிகமான பங்களிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. அதுக்கு என்ன உழைப்பு உண்டோ அதை கண்டிப்பாக சிறப்பாக செய்வோம் நானும் எங்கள் செயலாளர் அவர்களும். ஏன்னா செயலாளர் பற்றி சொல்லி ஆகணும். நான் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இமானுவேல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டரை நாங்கள் செலக்ட் பண்ணோம். எல்லா ட்ரைனிங்லாம் போகணும் அப்படின்னு கிளம்பும்போது என்னால் வர முடியாதுன்னு, ஏன்னா டைம் எனக்கு செட் ஆகாதுன்னு, சண்டே சாட்டர்டே நான் உங்க கூட ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாப்புல. நான் போன ஆண்டு தான் நம்ம சங்கத்தில் இணைந்த பாஸ்கரன், ஆனால் இந்த மாதிரி ஒரு செக்ரட்டரி தேவை அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என் கூட சப்போர்ட்டுக்கு நின்றுங்கண்ணே நான் வழி நடத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் வரேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் சொன்ன உடனே நானும் விஜயகுமாரனும் சேர்ந்து சொன்னோம். எந்த மறுப்பும் சொல்லாமல் உடனடியாக எங்கள் கூட செயலாளராக பதவி ஏற்க ஆரம்பிச்சு அன்றைக்கி தலைவர் செயலாளர் பயிற்சியில் ஆரம்பித்து இன்றளவு, அதாவது இந்த இன்விடேஷன் கொடுக்குறதுலேருந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் என் கூட இருந்து என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எங்கள் செயலாளர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவருடைய சப்போர்ட் இந்த ஆண்டு இருக்கிறோம் கண்டிப்பாக. அதனால் எங்களுடைய பங்களிப்பு மாவட்டத்துக்கும் அதிகமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், என் உடன் பணியாற்றும் எங்களுடைய கம்பெனியுடைய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. திரு திலீப் சார் அவர்கள், அடுத்து திரு சுரேஷ் சார் அவர்கள், செந்தில்குமார் சார் அவர்கள், திரு சுப்பிரமணியம் சார் அவர்கள், அந்த திருமலை அவர்கள், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கள் கூட பணியாற்றுறாங்க. 2 பேர் கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க, 2 பேர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் இந்த கம்பெனியில் ஜாயிண்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 ஆண்டு பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அது நம்ம சங்கத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அவங்களையும் இன்றைக்கி நாங்கள் வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்களுடன் பணியாற்றும் மார்க்கெட்டிங் டீமில் இருக்கக்கூடிய டிவா டீமில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த இடத்துல ஒரு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆண்டு எங்களுடைய சங்கம் சிறப்பான ஒரு சேவையை செய்யும். அந்த சேவை நாம் அனைவரும் இணைந்து சேவை செய்வோம். சமூகத்தில் நல்ல மாற்றங்களை உருவாக்குவோம். ரோட்டரியின் உயரிய மதிப்புகளை மேலும் உயர்த்துவோம். இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான வரி வடிவங்களை கொடுத்து உறுதிமொழியையும் மாவட்டத்திற்கு வழங்கிய நமது தலைவர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி உண்டாக்கிவிடுகிறேன். அடுத்ததாக சங்கத்தினுடைய புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தல். சங்கத்தினுடைய 2026-27 ஆண்டு புதிய டீம் மெம்பர்ஸை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். போர்ட் அண்ட் டைரக்டர் மெம்பர்ஸ் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பிரசிடென்ட் ரோட்டரியன் ஜி அமிர்தலிங்கம் அடியன், செக்ரட்டரி ரோட்டரியன் ஒய் பாஸ்கர் ரவி பாஸ்கர் அண்ணன், ட்ரெஸரர் ரோட்டரியன், அதாவது நிரந்தர ட்ரெஸரர் அப்படின்னு சொல்லுவோம் எங்களுடைய ரோட்டரியன் எஸ் மாசானமுத்து சார் அவர்கள், பிரசிடென்ட் எலெக்ட் ரோட்டரியன் ஆண்ட்ரூ ஆப்ரஹாம் அவர்கள். அவங்க இல்லை, இந்த டைம் மலேசியா போயிருக்காங்க. ஆக்சுவலாக போன வருஷம் பதவியேற்பு விழா நடக்கும்போது நான் மலேசியா போயிருந்தேன். இந்த வருஷம் பதவியேற்பு வரும்போது அடுத்த தலைவராக வரக்கூடிய ஆண்ட்ரூ ஆப்ரஹாம் மலேசியா போயிருக்காரு. வைஸ் பிரசிடென்ட் யாரும் இல்லை, நம்மளுடைய பிஹெச்எஃப் அண்ணன் விஜயகுமார் அண்ணன், கிளப் சர்வீஸ் நம்மளுடைய ஐபிபி எல்இடி மாரியப்பன் சார், எல்லாரும் மேலே வாங்க சார், மேடைக்கு வாங்க எல்லாரும். வொகேஷனல் சர்வீஸ் ரோட்டரியன் தியாகராஜன் சார் அவர்கள், கம்யூனிட்டி சர்வீஸ் ராகவ் ஏ சுந்தர் அவர்கள்,
இன்டர்நேஷனல் சர்வீஸ் அண்ட் ஐடி சர்வீஸ் ரோட்டரி பிஹெச்டி பி பாலமுரளி அவர்கள், ரோட்ராக்ட் அண்ட் இன்டராக்ட் கிளப் ரோட்டரி பி ஜெய்சன் அவர்கள், யூத் சர்வீஸ் ஒய்ஜி நெல்லைப்பன் அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் அண்ட் மெம்பர்ஷிப் ஆர் காலதுரை அவர்கள், டிஆர்எஃப் அண்ட் குளோபல் கிராண்ட்ஸ் ரோட்டரி ரமேஷ் அண்ணன் அவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் ஹெச் அப்துல் நியாஸ் அவர்கள், ட்ரீ பிளான்டேஷன் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மெடிக்கல் கேம்ப் ஏ மரியா ஆண்டனி சார் அவர்கள், போலியோ பிளஸ் இன்ஜினியர் பி முருகப்பெருமாள் அவர்கள், பிளட் கேம்ப் கே செந்தில், ஃபேமிலி ஆஃப் ரோட்டரி ஜே செல்வி ரேகா மேம், பப்ளிக் இமேஜ் அண்ட் அட்வர்டைசிங் ரோட்டேரியன் சாமுவேல், என்டர்டைன்மெண்ட் ரோட்டேரியன் பி கனகராஜ், ரோட் சேஃப்டி எம் முத்துமாரி அவர்கள் ரோட்டேரியன், ஸ்போர்ட்ஸ் சேர்மன் ரோட்டேரியன் என் சாந்தனீஷ் குமார் அவர்கள், ஜாயிண்ட் செக்ரட்டரி டாக்டர் டி இமானுவேல் ராஜ்குமார், ஷாஜன் நாம் சரவண சீனிவாசன் அவர்கள். தேங்க்யூ டீம். எல்லாரும் மேடைக்கு வாங்க, ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். தேங்க்யூ. கலைக்கின்றோம். பாருங்க ரெடி. திரு ஆல்வின் அவர்கள் தொழில்முறை விவரங்கள், தொழில்முறை ஆரோக்கிய பயிற்சியாளர், ரொட்டேரியனாக பணி சிறந்தனர் வாழ்த்துவோம். பின்னாடி ரெடி. The floor recognizes the presence of our Rotary Balamangam from Rotary Club of PLC Tuticorin. The floor represents the presence of Rotary Rangal Gomadi from ரெடி. கரகோஷம் செய்யும் இணைய பிரச்சனை நடக்க வருகிறார் ஜே டைல்ஸ் உடைய உரிமையாளர் ஜே செல்வி ரேகா அவர்கள். நன்றி. அவர்கள் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைய பிரச்சனை வழங்கி சிறப்பு செய்வார்கள். துணை ஆளுநர் ரொட்டேரியன் ஆரூப் பெருமாள் அவர்களுக்கு கரகோஷம் செய்து வாழ்த்துவோம். அடுத்ததாக அவர்கள் சாதனை அணிவிப்பார்கள். ரொட்டேரியன் முத்துமாரி அவர்கள் இணைய பிரச்சனை வழங்கி வாழ்த்துவார்கள். கவர்னர் தெரியட்டும். The floor represents the presence of Rotary Divagar from Rotary of Tirunelveli town. The floor represents the presence of Rotarian Ibrahim from Rotary of Tirunelveli town. The floor represents the presence of R. Radhakrishnan from Rotary of Tirunelveli suburb. நன்றி பி ஜெய்சன் அவர்களே. அடுத்ததாக நாம் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற வெக்கேஷனல் சர்வீஸ் அவார்டு நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த திட்டத்தை வழங்கி வரோம். இந்த வருடம் முதலாவதாக மருத்துவர் பி மாடப்பிள்ளை செந்தில்குமார் அவர்கள், செந்தில் முருகன் அவர்கள், மருத்துவர் பி மாடப்பிள்ளை செந்தில் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களும் நமது மாவட்ட ஆளுநர் அவர்களும் சால்வை அணிவித்து அவருடைய பணியை பாராட்டி நினைவு பரிசினை வழங்குவார்கள். நன்றி. கரகோஷம் செய்து அவருடைய பணி சிறக்க வாழ்த்துவோம். அடுத்ததாக நமது ஆரம்ப காலம் திறக்க அவருடைய வாழ்த்தி நமது மாவட்ட ஆளுநர் அவர்கள் பொன்னாடையும் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள். எம்ஏ எம்ஃபில் பிஎட் முதுகலை தமிழாசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி கருப்பூர் அவர்களுக்கு பணியினை பாராட்டி அவருடைய பணி சிறக்கவும் பொன்னாடை நினைவு அவர்களுக்கு நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நமது மாவட்ட ஆளுநர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிப்பார்கள். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மணல் விளை அவர்களும் மாணவ செல்வங்கள் உயர பல்வேறு ஆட்போட்டிகளை வழங்கி வருகின்றார்கள். அவர்களுக்கு நினைவு பரிசு கால அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக திரு முத்துசரவணன் அவர்கள் தயாராக, திரு மகேஷ் அவர்கள் தயாராக, திரு சுரேஷ் சொரிமுத்து அவர்கள் தயாராக. ஆசிரியர் அவர்களுடைய பணி சிறக்க செய்து அடுத்து முத்துசரவணன்.
தமிழகத்திலிருந்து வருகின்ற சமூக சேவகரிடம் நமது தலைவர் அவர்களும் பி ஜெய்சன் அவர்களும் மேற்கண்ட இரு திட்டங்களுக்கும் ஆதரவினை வழங்கிய நமது முன்னாள் தலைவர் ஜெய்சன் அவர்களுக்கு நன்றி. அந்த நிறுவனத்திலிருந்து வருகின்ற பணியாளர்கள் திரு தீப் அவர்களே, திரு சுரேஷ் அவர்களே, திரு செந்தில்குமார் அவர்களே எங்க தலைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக திரு குட்டியப்பன் அவர்களும் வேலைக்கு வருமாறு அனுப்புகிறேன். கரகோஷம் செய்து நமது திரு காளிதுரை அவர்கள், திரு அருணாச்சலம் அவர்கள் இருவரும் இணைந்து இரு கணிப்பொறிகளை பிளாரன்ஸ் நேசன்ஸ் காதுகேளாளர் மேல்நிலைப் பள்ளிக்கு வழங்குகின்றார்கள். அவர்களுடைய சிறப்பினை பாராட்டி மகிழ்வோம். ஓகே, போதும். தேங்க்யூ. போட்டிருப்போம். அதனை நமது மாவட்ட ஆளுநர் அவர்கள், நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள், நமது ஏஜி அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் அதனை வெளியிட வேண்டும் வேண்டுகிறேன். ரெடி ஆகணும். ஓகே, நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு ஒரு போட்டோம் செலவாங்க. பாளையங்க உறுப்பினரும் மேடைக்கு வருமாறு தலைமை கேட்டுக்கொள்கிறோம். விரைந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். The floor represents the presence of Tamila Purni, Muthuraja. The floor represents the presence of M. Kulandevel from Tirunelveli Central. The floor represents the presence of SPK Murugan from Palayuda Central. The floor represents the presence of Rotarian Murugan from Tirunelveli Central. The floor represents the presence of Rotarian D. Silva Ramesh from Rotary Club of Tirunelveli Central, Assistant Governor. The floor represents the presence of Dr. K. Rajendra Ratnam from Tirunelveli West. The floor represents the presence of Karpur sir from Tirunelveli West. அங்க பாத்தீங்கன்னா இங்க The floor represents the presence of Prasad Subri from Rotary Club of Nellai Elite, Charter Secretary. The floor represents the Prasad Rotary Ranga. The floor represents the Prasad Rotary S. Tankaraj from Rotary Club of Tirunelveli Central, past President. The floor represents the presence of past President M. Sivasubramanian from Rotary Club of Palayam Central. Presence of Rotary past President C. Muthu from Rotary Club of Tirunelveli. The floor represents the presence of Rotary past President V. Dashnamurthy from Rotary Club of Tirunelveli Town. The floor represents the presence of from Rotary Club of Kamalabarri, Assistant Governor Zone 14. The presence of Rotary Purna Natisha from Sivagasi Town, Assistant Governor. The floor represents the presence இது மட்டும் என்ன வேணும்.
பெண் கொண்ட தோழர்கள் மேடைக்கு வருமாறு பரிசுகளை பெற்றுத்தர அன்புடன் வேண்டுகிறோம். அடுத்து 138 டிபி ஜெய்சன் அவர்கள், திரு விஜயகுமார் அண்ணாச்சி அவர்கள், மதிப்புக்குரிய சிறப்பு அழைப்பாளர்கள், ரொட்டேரியன் நண்பர்களே, அன்பு சகோதர சகோதரர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த 8வது முதலீட்டு விழாவை சிறப்பாக நடத்திட தங்களின் வருகையாலும் வாழ்த்துதலாலும் பெருமை சேர்த்த அனைவருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலீட்டு விழாவை தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு ஊக்கமளிக்கும் கருத்துக்களை பகிர்ந்து எங்கள் புதிய அணிக்கு உற்சாகத்தையும் வழிகாட்டுதலையும் வழங்கிய மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் திரு காந்தி கிருஷ்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளேன். மதிப்புமிக்க வருகையால் இவ்விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்த்து தங்களின் வாழ்த்து உரையாடல் எங்களை ஊக்கப்படுத்திய மாவட்ட கவர்னர் நாமினி ரொட்டேரியன் திரு சண்முக நடராஜன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். இவ்விழாவை சிறப்பாக வருகை தந்து தங்களின் வாழ்த்துகளையும் ஊக்கத்தையும் வழங்கிய உதவி ஆளுநர் ரொட்டேரியன் திரு ஆறுமுக பெருமாள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. புதிய நிர்வாகத்திற்கு பொறுப்பேற்று சேவை பயணத்தை சிறப்பாக வழிநடத்த உறுதியேற்றுள்ள எங்கள் சங்கத்தின் தலைவர், பொருளாளர் மற்றும் நிர்வாக குழுவினர் உறுப்பினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டில் சிறப்பாக தலைமை வழங்கிய கிளப்பின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் உழைத்த முன்னாள் தலைவர் மாரியப்பன் அவர்களுக்கு, சிறந்த நிர்வாகத்தை வழங்கிய முன்னாள் செயலாளர் சரவணன் சீனிவாசன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்து எங்களை ஊக்கப்படுத்திய சிறப்பு அழைப்பாளர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் அனைத்து விருந்தினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தங்கள் வருகையால் சிறப்பு சேர்த்திட மற்ற ரோட்டரி சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், ரொட்டேரியன்ஸ் மற்றும் தீவா நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே அடே நீங்க பாருங்க. ரெடி. எடுத்துருவா. இன்னும் 2 நிமிஷம் வந்துடலாம். அதே ஊருக்குள்ள போய் வந்தாம அதை கொஞ்சம் எடுக்கலாம். பாருங்க, நிக்காது நினைக்க போறேன் சரியாகும்.
ஆ சரி முன்னாடி நிற்குது. ஆ எங்கே ஆளை காணும். நான் தான் வந்துடுறேன். நான் தான் வந்துடுறேன். நீ தான் வரமாட்டேங்கிறேன். யார் நீ தான் அதோட கொஞ்சம் அப்படியே மாற மாட்டாங்க. ஓகே யாரு கூட தலைவா பின்னாடி வந்துடுமாக்கா. தலைவா பின்னாடி பின்னாடிமா ஒரு நிமிஷம் கையை எடுத்துக்கோமா. நீ எடுக்கிறது தப்பு இல்லை. ரைட்டு வெளில அனுப்பிடு. சரி ஏய் ஓ இது உள்ள கூடாது. இது டபக்குன்னு உள்ள வந்து ஓகே இங்கிட்ட வாங்க இங்கிட்ட வந்து ரைட் ரைட் ஓகே ரைட் ஓகே ரைட் செக்ரட்டரி இங்கே பார்க்கணும். ரைட் சரடி Saturday. 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 உங்களெல்லாம் எடுக்க மாட்டாங்க. எடுக்க வேண்டாம். வேற எங்கேயும் பார்த்து எடுக்கலையே அப்படிங்கிறாங்க. அதான் உங்களெல்லாம் எடுக்க மாட்டேன். அது கரெக்டான ஆளு கரெக்டாக பார்த்துட்டு. ஏய் அவசரப்படாங்க. நைட்டு அந்த அவங்களுக்கா நீங்க அங்கே போறேன். இங்கே நிற்கமா அப்படி எப்படி போறாரு. இன்னும் கூட இது இல்லாமல் எடுத்துருவோம். தான் எல்லாம் சொல்லி வாங்க அழிச்சு இருங்க வரேன். சார் ரெடி சார் ரெடி சார் ரெடி. டாக்டர் ஐயா ஐயா கேட்டு வாங்க. சார் 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 ஒரு நிமிஷம். இது யாரு கொடுத்தா? இது செல்லு யாரு கொடுத்தா? ரைட்
சார் ரெடி சூப்பர் ஆளு வந்துடாம இது எல்லாமே எடுத்துட்டு இருக்கியா தெரியல புரியல நம்ம ஆர்டர் எடுத்துட்டு இருக்கோம்ல இதே நடு அவனுக்கு என்ன நீ சொந்தத்தில் இது பண்ணுறியா இல்லை அவனுக்கு ஒரு ஃபீலிங் வரும் நம்ம எடுத்துக்கலாமே நம்ம இந்த வேலையை செஞ்சுருக்கலாம்னு ஒரு ஃபீலிங் வரும் ஆடியோ வரும் சார் ரெடி டாக்டர் சார் ரெடி ஏறி அந்த தட்சிணாமூர்த்தி சார் ரெடி எங்க பாருங்க கொஞ்சம் இருது மயிலக்காடு அடுத்து பயமில்லை விளையாடு விளையாடுங்க அத கிஃப்ட் கொடுக்க பொன்னாடா கொடுக்க அடி ஓகே அடிக்கணும் சுட்ட விட்டு வச்சு அடிக்கணும் சார் ரெடி மாரியப்பன் பெருமை தலைவா உள்ள போங்க முக்கியமான போட்டோம் நாளைக்கு பிரச்சனை ஆகிடும் இங்க பாருங்க மேடம் ரெடி நீங்க பாருங்க அப்படி போடுங்க அங்கிட்டு வாங்க நல்லா இருக்கு மக்கா உன் கை வருது முதலாளி சார் பாருங்க சார் ரெடி இதில் சாமியல் இதில் போட்டோன்னா வரும் பார்த்துக்குவா இங்க பாருங்க ரெடி சார் ரெடி சரி சரி கொடுத்தீங்களா சரி
சார் ரெடி பாப்பா பாப்பா சரி ஏ பாருங்க பாருங்க ஆ